பரசுராம அவதாரம். ஜமனகினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 5வது மகனாக பிறந்தவர் ராமர். இவர் செய்த தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பரசு என்ற ஆயுதத்தை கொடுத்து போர்க்கலைகள் அனைத்திலும் சிறந்து விளங்குவாய் என்றார். பரசு என்ற கோடாடியை பெற்றதால் இவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். ரேணுகாதேவி தன்னுடைய கணவன் பூஜை செய்ய தினமும் ஆற்றங்கரையில் உள்ள மணலில் குடம் செய்து அதில் நீரை எடுத்து வருவார். ஒரு நாள் அவள் குடம் செய்து இருக்கும் பொழுது வானில் ஒரு கந்தர்வன் செல்வதை பார்த்து இவர்கள் மட்டும் எப்படி அழகாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாள். உடனே குடம் உடைந்து விடுகிறது. மறுபடியும் மணலை பிசைந்து குடம் செய்கிறாள். ஆனால் அவளால் குடம் செய்ய முடியவில்லை. நீர் எடுக்கச் சென்ற தனது மனைவி இன்னும் வரவில்லை. அங்கு என்ன நடக்கிறது என்பதை தனது ஞான சக்தியால் அறிகிறார். ஜமனகினி முனிவர் உடனே தன்னுடைய 5 மகன்களையும் அழைத்து உன் தாயின் தலையை வெட்டி வருமாறு கூற முதல் 4 மகன்களும் மறுத்துவிட்டனர். முனிவர் அவர்களை கல்லாக மாறுமாறு சபிக்கிறார். பரசுராமன் மட்டும் சென்று தன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று தாய் ரேணுகாதேவியை தேடி செல்கிறான். மகன் தன்னை வெட்ட வருவதை அறிந்த ரேணுகா ஒரு வெட்டியான் வீட்டில் ஒளிகிறாள். பரசுராமர் தாயை பரசு ஆயுதத்தால் வெட்ட வரும்பொழுது வெட்டியான் மனைவி மாதங்கி தடுக்க வரும்பொழுதும் அவள் தலையையும் தாய் ரேணுகாதேவியின் தலையையும் சேர்த்து துண்டிக்கிறான். பின் உடனே தந்தையிடம் சென்று நீங்கள் கூறியது போல் செய்துவிட்டேன். எனக்கு நீங்கள் 2 வரங்கள் தர வேண்டும் என்றார். முதலாவது தன்னுடைய சகோதரர்கள் 4வரும் கல் உருவத்திலிருந்து விடுபட வேண்டும். மற்றொன்று தன் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று கேட்க ஜமனகினி முனிவர் உன் தாயின் உடம்பில் தலையை ஒட்டிய பிறகு இந்த கமண்டலத்தில் உள்ள நீரை தெளி. உன் தாய் உயிருடன் மீண்டும் வருவாள். கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு தாய் இறந்து கிடந்த இடத்திற்கு சென்ற தனக்கு ஏற்பட்ட பதட்டத்தினால் தாயின் உடலில் மாதங்கியின் தலையும் மாதங்கியின் உடலில் தாயின் தலையையும் வைத்து கமண்டலத்தில் உள்ள நீரை தெளித்தான். இருவரும் உயிர் பெற்று உடல் மாறி தலை மாறி காட்சியளித்தனர். இவ்வாறு பரசுராமனால் துண்டிக்கப்பட்ட ரேணுகா அன்னையே பூமியில் மாரியம்மனாக அவதரித்தாள் எனவும் அதனால் தான் இன்னும் பல மாரியம்மன் கோவில்களில் வெறும் சிரசு மட்டும் வைத்து வழிபடுவதாக கூறப்படுகிறது.